எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு எதிராக சிஐடி ஊடாக கடும் சட்ட நடவடிக்கை பிரதி அமைச்சர் சுனில் வடகல என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதலில் பிரதான சூத்திரதாரியை கண்டறிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்கே அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல தெரிவித்திருக்கின்றார். இதன் ஒரு கட்டமாகவே சுரேசாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் போலி பிரச்சாரங்களை மேற்கொள்பவர்களுக்கு எதிராகவும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துரைக்கும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஊடாக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக அரசாங்கம் ஒரு நியாயமான விசாரணையை முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையிலேயே சுரேசாலை கைது செய்யப்பட்டார். எவ்வாறு இருப்பினும் அவர் விசாரணைகளுக்காக ஒத்துழைப்பை வழங்க மறுத்து வருகிறார். இதற்கு ஆதரவாக சில குழுக்களால் ஆர்ப்பாட்டங்கள் கூட முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் இந்த நியாயமான விசாரணைக்கு இடமளிக்க வேண்டும் என்றே பொதுமக்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டன. இதனால் அந்த குழுக்கள் போராட்டங்களை கைவிட்டு பின்வாங்கியுள்ளன. தேர்தலுக்கு முன்பாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பின்னணியில் உள்ள பிரதான சூத்திரதாரியை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று நாம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தோம். எனவே அந்த வாக்குறுதிக்கு அமைவாக இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் இதனை தவிர்த்து வந்த போதிலும் தற்போதைய அரசாங்கம் அந்த பணியை நிச்சயமாக செய்யும். அதன் ஒரு அங்கமாகவே சலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக அவர் இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அவருக்கு சித்திரவதை செய்ததாக அவருடைய மனைவியின் தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக 5 நிபுணத்துவ மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் அவருக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். அது மாத்திரமின்றி அவர் கைது செய்யப்படும் போது அவருக்கு இருந்த காது பிரச்சனை மற்றும் பல் பிரச்சனை ஆகியவற்றுக்காக சிகிச்சைகளும் இதற்குள் வழங்கப்பட்டுள்ளன. அவர் பலமுறை நீதவான் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்ட போதும் தனக்கு ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒருபோதும் கூறவில்லை. எதிர்க்கட்சியை சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மருத்துவ அறிக்கையில் அவர் மீது அமானுஷ்யமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டதாக கூறினார். எனவே நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் கீழ் மற்றும் போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டதற்காக அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் மூலம் மருத்துவ அறிக்கையில் அப்படி எந்த ஒரு குறிப்பும் இல்லை என்பது தெரிவாகிறது. மக்கள் வழங்கிய ஆணையின்படி இந்த விசாரணை நடவடிக்கையில் எவ்வித தடங்களுமின்றி முன்னோக்கி கொண்டு செல்லப்படுவதாகவும் சுனில் வடகல அவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.